வெல்கம் டு சிம்பிளி ஷென்பா. இன்றைக்கி வந்து நம்ம நேந்திரம் பழம் வச்சு ஒரு ஸ்நாக்ஸ் எப்படி செய்யலாங்கிறத பார்க்க போகிறோங்க. நான் வந்து சின்ன சைஸாக இருந்தனால 3 நேந்திரம் பழம் எடுத்திருக்கேன். நேந்திரம் பழம் பார்த்திங்கன்னா ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். நேந்திரம் பழத்தை பார்த்திங்கன்னா ரொம்பவும் சின்னதாக கட் பண்ண வேண்டாம். இந்த திக்னஸ் இருந்தால் கரெக்டாக இருக்கும். அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கேங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து இப்போ நம்ம கோகோனட் ஆயில் சேர்த்துக்கலாம். நேந்திரம் பழத்தை வந்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். நான் பார்த்தீங்கன்னா 2 ஸ்பூன் கோகோனட் ஆயில் சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்க போகிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் 3 ஸ்பூன் நெய்யே சேர்த்துக்கலாம். நெய் பார்த்திங்கன்னா நல்ல மணமாகவும் டேஸ்ட்டும் கொடுக்கும். அதுக்காக தான் நான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேண்டான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு கோகோனட் ஆயிலே சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் வந்து நம்ம நேந்திரம் பழத்தை போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு. நேந்திரம் பழத்தை சேர்த்துக்கலாம். அப்பப்போ கொஞ்சம் கிளறி விட்டுக்கலாம். ஏன்னா 2 சைடும் நல்லா வேகணும் இல்லையா. பாருங்கள், வெந்த சைடு பார்த்திங்கன்னா இந்த எல்லோயிஷாக இருக்கும். நமக்கு பழம் பார்த்திங்கன்னா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் இருந்தால் போதும் நமக்கு. இப்போ இது கூட பார்த்திங்கன்னா நான் 1 கப் அளவு கரும்பு சர்க்கரை எடுத்திருக்கேன். அதை வந்து கூட சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுடலாம். இதுக்கு பார்த்திங்கன்னா பழம் வந்து ரொம்ப காயாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப குளமாக கழிஞ்ச மாதிரியும் இருக்கக்கூடாது. நார்மலாக இருக்கணும். நம்ம கரும்பு சர்க்கரை சேர்த்தாச்சு இல்லையா. இப்போ இது கூடவே பார்த்திங்கன்னா 1 கப் அளவு தேங்காய் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணனா போதும். நல்லா கலந்து விட்டாச்சு இல்லையா. இப்போ இந்த ஸ்டேஜ்லேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு, நான் பார்த்தீங்கன்னா ட்ரை கிரேப்ஸும் கேஷ்யூநட்டும் வந்து நெய்யில் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் வேண்டான்னா தேங்காய் எண்ணெயில் கூட ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை வந்து கூட ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. ரொம்ப ஈஸியான சிம்பிளான ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. பழமாக சாப்பிடாத குழந்தைகளுக்கு நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு தரலாம். இது வந்து நல்லா ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ். இப்போ இதில் பார்த்திங்கன்னா மேலே வந்து நான் துருவி வச்சுருக்கிற பாதாம் இதை வந்து சேர்த்துக்கலாம். நம்ம பாதாம் சேர்த்துருக்கோம் இல்லையா, டேஸ்ட் இன்னுமே வந்து ரொம்பவுமே நல்லாயிருக்கும். நீங்களும் இந்த மாதிரி ஸ்நாக்ஸை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். சிம்பிளி ஷென்பா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ.